அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்து இன்னைக்கு கூட 20வது நாள் ஆகுதுங்க. இன்னும் போர் முடிஞ்ச பாடல்ல. எப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்தவித அறிகுறியும் தெரியல. இப்போ ஈரான் முழுவதையும் நாங்க அடிச்சு நொறுக்கிட்டோம், இனிமேல் அடிக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா ஈரானுக்கும் ஓமனுக்கு இடையில உள்ள அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் பக்கத்துல அமெரிக்காவால போகவே முடியலைங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேசஸ் எல்லாம் அரபு நாடுகள் நிறைய இருக்கு, ஒரு 8 நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்கா ஒன்னும் செய்ய முடியல, அவங்களுக்கு கேரண்டி தர முடியல. ஈரான் அந்த நாடுகள் எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தான் உங்க கேஸ் ஃபீல்ட அடிச்சாங்க, தாக்குனாங்க. அமெரிக்காவுக்கு அதுல சம்பந்தமே இல்லைங்க. ஏன் கத்தார் கூட ஒன்னும் தெரியாது, பாவம் அவங்க அப்பாவி. அதனால தயவுசெய்து கத்தார் இந்த கேஸ் ஃபீல்ட பூரா நீங்க அடிக்கவே அடிக்காதீங்க, தாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஈரானை பார்த்து அமெரிக்கா ஒரு கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னங்க நடக்குது வாங்க பார்க்கலாம். கடந்த 17/3/2026 அன்னைக்கு ஈரான்ல இஸ்ரேல் தாக்கி ஈரானுடைய 2 மிகப்பெரிய தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகு ரொம்ப கடுப்பான ஈரான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இஸ்ரேலுடைய டெல் அவீவ் அப்படிங்கிற அந்த தலைநகரத்தில் அவங்க இருக்கிற மிக நவீனமான லேட்டஸ்டா உள்ள, அதாவது இதை விட ஒரு வேகமான ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு கோரம் சாகர் அப்படிங்கிற மிசைல்ல கிளஸ்டர் பாம் லோட் பண்ணி இஸ்ரேலுடைய டெல் அவீவ்ல போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. மிகப்பெரிய டேமேஜ் அப்படின்னு சொல்றாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. டெல் அவீவ் நகரே தீப்பிட்டு எரிந்தது அப்படின்னு தான் முக்கியமான CNN போன்ற, ராய்ட்டர் போன்ற முக்கியமான செய்தி நிறுவனங்கள்லாம் சொல்லுதுங்க. அப்படி தாக்கிட்டாங்க. உடனே கோபமடைந்த இஸ்ரேல், நம்ம நாட்டை கிளஸ்டர் பாம் போட்டு இப்படி தாக்கிட்டாங்களே, அதுவும் டெல் அவீவ் உண்டுலாம் பண்ணிட்டாங்க. கோபமடைந்த இஸ்ரேல் உடனே 18/3/2026 அன்னைக்கு ஈரான் உடைய நாட்டில் உள்ள இந்த புஷர் அப்படிங்கிற ஒரு பிராவின்ஸ் இருக்கு. அந்த பிராவின்ஸ் உள்ள ஈரான்ல ரொம்ப முதுகெலும்பு மாதிரி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட வருமானத்தை ஈட்டி தருகின்ற சவுத் பாஸ் கேஸ் ஃபீல்டு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் கிணறுங்க. அது அப்படிப்பட்ட இயற்கை எரிவாயு கிணறு அங்க இருக்கு, சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு சொல்லி. அத மிசைல் அட்டாக் போட்டு தாக்குன்னு தாக்குனாங்க. அது ஈரானில் மிகப்பெரிய ஒரு கேஸ் ஃபீல்டு. அது நல்ல வேளை அதுல பெரிய மேஜர் டேமேஜ் இல்லை, நாங்க தீயெல்லாம் அணைச்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்படி இஸ்ரேல் நமக்கு முதுகெலும்பா உள்ள வருமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற அந்த சவுத் பாஸ் கேஸ் ஃபீல்டை இப்படி தாக்கிட்டாங்களே, விட மாட்டோம் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா, நேற்றுக்கு 18/3/2026 அன்னைக்கு நைட்ல ஈரான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கத்தார் நாட்டினுடைய முக்கியமான இடம், அதாவது ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டின்னு இருக்கு, அந்த சிட்டியில உள்ள உலகத்தின் மிகப்பெரிய LNG கேஸ் ஃபீல்டுபாங்க, அதாவது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அங்கதான் தயாரிக்கிறாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்குங்க. அதுல போட்டு வேவ் ஆஃப் மிசைல் அட்டாக் அடின்னு அடிச்சுட்டாங்க. கத்தார் நாட்டில் வர்ற வருமானங்கள்லேயே பெட்ராக் ஆஃப் கத்தார்ஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்லணும்னா இந்த ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் உள்ள அந்த கேஸ் ஃபீல்டு தான் சொல்ல முடியும். மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டை ஈரான் அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் பண்ணாங்க, ஏற்கனவே 10/3/2026 அன்னைக்கு ஒரு அட்டாக் பண்ணாங்க. இப்போ 2 waves ஆஃப் மிசைல் அட்டாக் அதில் பண்ண உடனே கத்தார் நிலை குலைஞ்சிருச்சு. என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்தாருக்கு கோபம் சும்மாவா விடும், கத்தாருக்கு அமெரிக்கா மேலே கோபம், நம்மளை ஒன்றும் காமாற்ற மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அமெரிக்கா சொன்னாங்க, நாங்க விட மாட்டோம், நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஈரானுக்கு சந்தேகம், இஸ்ரேல் மட்டும் தாக்கி இருக்காது, கண்டிப்பாக அமெரிக்கா கத்தாரில் உள்ள பேஸ வச்சு தான் இப்படி நம்மளை தாக்கி நம்மளுடைய சவுத் பாஸ் கேஸ், ஈரான் நாட்டின் மிகப்பெரிய அந்த கேஸ் ஃபீல்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஈரான் பதிலடியாக அங்க பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இனி ஒரு முறை எங்க ஈரான் நாட்டினுடைய சவுத் பாஸ் கேஸ் ஏஜென்சியை நீங்க தாக்குனீங்கன்னா, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், அந்த நாட்டில் உள்ள முக்கியமான 5 எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, இட் வில் பி கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு இன் தி கமிங் ஹவர்ஸ், விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ற மாதிரி மற்றொரு முறை கத்தாரில் இன்னொரு கேஸ் ஃபீல்டையும் தாக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு பயம் கத்தாருக்கு, என்னடா இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி.
கத்தாரை பாதுகாக்கிறது தான் கத்தார் நாட்டில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி பேஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா ஒன்றுமே செய்ய மாட்டேங்காங்க. எப்போ பார்த்தாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இஸ்ரேலை காக்கிறதுல தான் முன்னே நீங்கள் இருக்கீங்க. இஸ்ரேல் ஈரான் நாட்டில் உள்ள சவுத் பாஸ் கேஸ் ஏஜென்சியை தாக்கணும்னா கடுப்பாடு போன ஈரானு எங்க நாட்டில் எங்க கத்தாரில் உள்ள ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் உள்ள மிகப்பெரிய அந்த கேஸ் ஃபீல்டை இப்படி தாக்குறாங்க. நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அமெரிக்கா எங்களை காப்பாற்ற தயங்குறீங்க அல்லது அபேண்டன் பண்ணி எங்களை விட்டுறீங்க அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க கத்தார். உடனடியாக அமெரிக்காவில் நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஏங்க இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க, ஐ எம் இன்னசென்ட், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உடனே இஸ்ரேலை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு போன் பண்ணி, ஏன் நாலேஜ் இல்லாம என்னுடைய உத்தரவு இல்லாம எப்படி நீங்க அந்த ஈரானுடைய கேஸ் ஃபீல்டு நீங்க இப்ப தாக்க போச்சு, நீங்க பண்ண போய் தானே இப்ப அவங்க மறுபடியும் போய் கத்தார்ல அடி அடிக்கிறாங்க. இப்ப கத்தார்ல உள்ள மிகப்பெரிய ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டியை தாக்குறாங்க. இது எப்படிங்க ஒத்து முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா என்ன சொன்னது, நாங்க கண்டிச்சிட்டோம். எங்க ஈரான் தயவு செய்து எங்களை நம்புங்க, உங்க ஊர்ல உள்ள அந்த சவுத் பாஸ் கேஸ் ஏஜென்சி தாக்கப்பட்டதுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இஸ்ரேல் தப்பு பண்ணிட்டாங்க, கத்தார் அதே மாதிரி ஒரு இன்னசென்ட் நிரபராதிங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க நாட்டில இருந்து எந்த தாக்குதலும் உங்க நாட்டு மீது நடக்கவே இல்லை. திஸ் வாஸ் சோலி முழுவதுமாக இஸ்ரேலுடைய ஆபரேஷன். அவங்க தான் கோவப்பட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள நம்ம கண்டிச்சிட்டோங்க. நான் இப்ப பிராமிஸ் பண்றேன், இனிமேல் இஸ்ரேல் உங்க சவுத் பாஸ் கேஸ் ஃபீல்டை தாக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஆனா நீங்க ஒன்று செய்யணும், நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன், நீங்க மறுபடியும் அந்த கத்தார் நாட்டினுடைய கேஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதாவது ராஸ் லஃபான் அந்த இண்டஸ்ட்ரி ஏரியால அதை நீங்க தாக்க கூடாதுங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பார்த்து ஒரு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா மிகப்பெரிய அழுத்தம் கத்தாரிடம் இருந்து அவங்க சொல்லி இனிமே தாக்காதீங்க, இவ்வளவு நான் சொல்லிட்டேன், கெஞ்சி சொல்லிட்டேங்க, இதுக்கப்புறமும் நீங்க கத்தார் நாட்டில் நீங்க மறுபடியும் நீங்க தாக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேங்க, உங்க நாட்டில் நான் உங்களுடைய கேஸ் ஃபீல்டை அப்படியே நிர்மூலமாக்கிடுவேன் நான். அதாவது எப்படி, இஸ்ரேலுடைய உதவி கொண்டோ அல்லது உதவி இல்லாமலேயோ, இசைவோடவோ இசை இல்லாமையோ நான் உங்க சவுத் பாஸ் கேஸ் ஃபீல்டை மறுபடியும் தாக்கி நிர்மூலமாக்கி விடுவேன். அதனால தயவுசெய்து சொல்றேன், இனிமேல் நீங்க கத்தாரை தாக்கவே கூடாது அப்படின்னு ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தார். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அமெரிக்காவே பயந்து போய் என்னடா இப்படியே விட்டோம்னா நம்ம மேல நம்பிக்கை இல்லாமல் இந்த அரபு நாடுகள்லாம் நம்மளை அங்க இருக்கிற பேச காலி பண்ணிட்டு ஓடி போருக்கு தேவையில்லை நீ சொல்லுவாங்க நினைச்சிட்டு அமெரிக்காவே ஈரானை பார்த்து தயவுசெய்து பண்ணாதீங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்றாங்க. அதே கத்தாரும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த ரெண்டு நாடுகளும் எங்க இஸ்ரேல் அந்த ஈரான் நாட்டில் உள்ள அந்த சவுத் பாஸ் கேஸ் ஃபீல்டை தாக்குனது தப்பு, நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வேற விட்டாங்க. ஏன்னா ஈரான் அப்பமா கொஞ்சம் கோவம் தணிஞ்சு நம்மளை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுல இப்படி இவ்வளவு சொல்லி கூட பாருங்க, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, இஸ்ரேல் கட்ஸ் அப்படின்னு பேரு. அவரு ஏங்க நாங்க தான் முதல்லயே சொன்னோமே, இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் இஸ்மாயில் கட்டிப் அப்படின்னு இருக்காரு, அவரை நாங்க தாக்கி அழித்து விட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் சிக்னிபிகன்ட் சர்ப்ரைசஸ் உங்களுக்கு காத்திருக்கு ஈரான் அப்படின்னு நாங்க மெசேஜே போட்டோமே, அந்த சிக்னிபிகன்ட் சர்ப்ரைசஸ் தாங்க இப்போ அந்த ஈரான் உள்ள சவுத் பார்ட்ஸ் கேஸ் ஃபீல்டை நாங்கள் தாக்கணும் அப்படின்னு அவர் கொக்கரிச்சாரு அந்த இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். இப்படியே போச்சுன்னா ஈரான் மற்றும் அரபு நாட்டில் உள்ள ஆயில் கிணறு, எண்ணெய் கிணறு, கேஸ் ஃபீல்டு எல்லாம் அழிஞ்சு போகும், அல்லது அடுத்த 1-2 வருடங்களுக்கு அதிலிருந்து எந்த உபயோகமும் ஆயில் கேஸ் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சிதைந்து போக வேண்டிய சூழ்நிலை. இப்பவே உலகத்தில் கேஸ் தட்டுப்பாடு, எண்ணெய் ஆயில் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் வார் போய்கொண்டிருக்கிறதுங்க. இப்போ இப்படிலாம் ஆன உடனே நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன். அதாவது அரபு நாடுகளை காப்பாற்றலைன்னா உங்களுக்கு மிலிட்டரி பேஸ் எங்க இருக்கு, ஏன் இருக்குது, உங்களுக்கு நாங்க ஏன் பணம் கட்டணும், கப்பம் கட்டணும், நீங்க போங்கன்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ, நமக்கு மூக்குடைஞ்சிரும், உலக லெவலில் மிகப்பெரிய ஒரு பேட் இமேஜ் வந்துருமே அப்படின்னு டென்ஷன் அவருக்கு. இந்த நேரத்தில் சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் உள்ள இந்த டெரரிசம்
இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஒருத்தர் இருக்கார், கவுண்டர் டெரரிசம் இன்டெலிஜென்ஸ் சீஃப் அப்படின்னு, ஜோ கென்ட் அப்படின்னு, அவர் தான் சீஃப். அவர் என்ன பண்ணாரு, ஏங்க ஈரான் மேல நீங்க போர் கொடுத்ததே தப்புங்க, ஈரான் வந்து உங்களுக்கு ஒரு இமினன்ட் த்ரெட்டாவே இருக்கலைங்க, அங்க ஒன்னும் அணு ஆயுதம் தயாரிக்கவே இல்லைங்க, நீங்க ஒரு ஜஸ்டிஃபைடு ரீசன் இல்லாம ஈரான் மேல் போர் கொடுத்தது தப்பு, நான் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பிரீஃப் பண்ணா கூட என் வார்த்தையை கேட்காம நீங்க பண்ணிட்டீங்க, என் மனச்சாட்சி ஒத்துக்கலைங்க, நான் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லி போயிட்டார். உடனே ட்ரம்புக்கு அவருக்கு கோபம். இன்னைக்கு ஏற்கனவே இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இப்படி அந்த கேஸ் ஃபீல்ட பூரா ஈரான் தாக்குறாங்க, எங்க இருந்து மிசைல் வருதுன்னு தெரியலங்க, அப்படி தாக்குறாங்க அப்படின்னு இவர் முழிச்சிட்டு இருக்காரு. உடனடியாக அந்த ஜோ கென்ட் இருக்காரு இல்லையா, அந்த கவுண்டர் டெரரிசம் சீஃப், அவர் ரிசைன் பண்ணி போன உடனே இவர் வந்து ஈரானுடைய கைக்கூலி போல் இருக்கிறது, இவர் நமக்கு துரோகி, நம்ம நாட்டுக்கு துரோகி, தேச துரோகி, அவர் மேல வழக்கு பதிவு செய்து உடனே ரெய்டு பண்ணுங்கிற உடனே FBI அமெரிக்காவுடைய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவர் மேல கேஸ் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு போற ரெய்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ட்ரம்புடைய ஒரு விஷயங்க. அவ்வளவு பழி வாங்குறதுக்கு மனம் மென்டாலிட்டி கொண்டவர் தான் இந்த ட்ரம்ப். இப்போ இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் சொல்லி அமெரிக்காவுடைய பென்டகன் இருக்கு இல்லையா, பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய தலைமையகம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்க இந்த ஈரான் மீறில் நாங்க இதுக்கு போர் எடுத்துக்கோ, இன்னும் போர் எடுக்க வேண்டியிருக்கு, எங்களுக்கு இந்த பட்ஜெட்ல 200 பில்லியன் அமெரிக்க டாலர் உடனே ஒதுக்குங்க. ஏற்கனவே உக்ரைன் வாருக்கெல்லாம் 138 பில்லியன் டாலர் நீ கொடுத்தீங்கல்ல, இப்ப இதுக்கு வந்து மோசமான போர், 200 பில்லியன் டாலர் எங்களுக்கு உடனே பட்ஜெட்ல ஒதுக்குங்க அப்படின்னாங்க. அதுக்குள்ளேயே அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி லெட்டர் அனுப்புனதுக்குள்ளேயே அமெரிக்கன் காங்கிரஸ்ல ஏற்கனவே ரிப்பப்ளிகன் பார்ட்டியே வந்து ட்ரம்புக்கு எதிராக இருக்காங்க. எல்லாருமே என்னது, நீங்க பாட்ட ஒரு ஈகோல ஒரு போர் ஆரம்பிப்பீங்க, அதுக்கு 200 பில்லியன் டாலர் தரணுமா, அமெரிக்க வரி பணத்தை வந்து உங்களுக்கு இந்த போருக்கு தரணுமா, நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பணம் தரலைன்னா ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் வந்து போய்கொண்டே இருக்கிறது, எப்போ முடியும் என்ன போகும் தெரியல. இப்படி பல்வேறு சூழ்நிலை தனக்கு எதிராக இருக்கிறத உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார், ஏங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு அந்த இடத்துல கப்பல்லாம் போகணும், ஈரான் வந்து கப்பலை எதையும் அனுமதிக்க மாட்டேன்னு அந்த ஹார்முஸ் சேனல்ல மூடிட்டாங்க, நான் வந்து போர்க்கப்பலை அனுப்பி நான் உங்களுக்கு எஸ்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், அது ப்ராக்டிக்கலாக முடியாதனால, ஏன்னா எங்கள் ஊரில் இருந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல் எங்கேயோ போயிடுச்சு, அது மாதிரி ஜெரால்ட் ஃபோர்டு கப்பலும் காணோம், எங்கேயோ உரமாக போய் அடிபட்டு போய் நிற்குது, நீங்கள் எல்லாரும் கப்பல் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எங்கள் நட்பு நாடுகளுக்கு சொன்னால் ஒருத்தரும் வரமாட்டேன்ட்டாங்க. ஏங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து அதில் எல்லா கப்பலும் போகிறதுக்காக வேண்டி அதை ஒரு நல்ல சரியான ஒரு பாதுகாப்பை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தலையெடுத்தா, நான் மட்டும் ஏன் செலவு பண்ணணும், நான் ஒன்றும் ஆயில் அங்கே பெருசாக வாங்கலை, அந்த திட்டத்தையே நான் அபேண்டன் பண்ணிடுறேன், அதை ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை காப்பாற்றணும் செக்யூர் பண்ணுங்கிற திட்டத்தையே நான் அபேண்டன் பண்ண போறேங்க, யார் யாரு அங்க ஆயில் வாங்குறீங்களோ, யார் யாருடைய கப்பல் போகுது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு இன்னைக்கு 19/3/2026 அன்னைக்கு ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடாரு. ட்ரம்ப் சார், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீங்க ஒன்றும் அந்த ஹார்முஸை ஒன்று பாதுகாக்க வேண்டியதில்லை, அல்லது உலகத்தில் ஹெல்ப் ஆக்க வேண்டியதில்லை, நீங்க வாரை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், என்னுடைய கோல் அச்சீவ் பண்ணிட்டேன், வாரம் முடிஞ்சு போச்சு, நான் வித்ரா பண்றேன்னு போயிருங்க, எல்லா பிரச்சனையும் ஒரே நிமிஷத்துல சரியாயிருங்க. அதை பண்ணாம நீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை, உங்களுக்கு ஹானரபுளா நீங்க வித்ரா பண்றதுக்கு ஒரு காரணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி எல்லாத்தையும் நீங்க தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால இந்த வார் இப்படி போயிட்டே இருக்குது, உங்க நாட்டிலேயே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ ஈரான் இப்படி திருப்பி இப்படி மூர்க்கத்தனமாக மிசைல் வச்சு தாக்கும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இப்போ தெரியாம இஸ்ரேல் வந்து உங்க கேஸ் ஃபீல்ட, அதாவது அந்த சவுத் பார்க் கேஸ் ஃபீல்டை தாக்கிட்டாங்க, அதை எங்களுக்கு தெரியாது, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அதனால நீங்க கோவம் கொண்டாந்து கத்தார்ல உள்ள ரெஸ் லாஃபன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா உள்ள கேஸ் ஃபீல்டு அடிச்சிட்டீங்க, இனிமேல் தயவுசெய்து தாக்குறாதீங்க, நான் இஸ்ரேலை வார்ன் பண்ணிட்டேன், இஸ்ரேல் எந்த தாக்குதலும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன், நீங்க தாக்காதீங்க அப்படின்னு அமெரிக்கா ஈரானை பார்த்து கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பாருங்க, இந்த இஞ்சி தின்ன குரங்கு ஆப்படிக்கும் போது அதனுடைய வாழை உள்ள விட்டு மாட்டிக்கிட்ட கதை போல ஆயிடுச்சுங்க நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கதை. இதுதாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும்னு.